ஆழி பேரவை கோரத்தாண்டவத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 26, 2004 கிறிஸ்துமஸ் நிறைவடைந்த கொண்டாட்டத்தில் உறங்கிய மக்களுக்கு தெரியவில்லை, மறுநாள் நாம் எழமாட்டோம் என்று. அதிகாலை எழும்போது ஊரெங்கும் மரண ஓலம். கடல் பகுதிகளில் வாரி சுருட்டி சென்றது ஆழி பேரலை. அதற்கு முன்பு வரை சுனாமி என்ற வார்த்தையே தமிழ்நாட்டில் கேட்டிருக்க மாட்டார்கள் மக்கள். சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நடந்த இந்த ஆழி பேரலையில் தமிழக கடலோர பகுதிகளான சென்னை, நாகை, கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல உயிர்கள் வாரி செல்லப்பட்டது. 21 ஆண்டுகள் ஆகியும் ரணம் ஆறவில்லை. இன்றும் தமிழக கடலோர பகுதிகளில் இறந்தவர்களின் நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் சென்று சுனாமியால் இறந்தவர்களுக்கு பால் ஊற்றி மலர் தூவி நினைவேந்தலை அனுசரித்தனர். ஏறத்தாழ 21 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த துக்ககரமான சம்பவம் இந்த மண்ணிலே நிகழ்ந்தபோது நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் டெல்லியிலே இருந்து ஓடோடி வந்து மீனவ பெருங்குடி மக்களின் சோகத்திலே பங்கேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆறுதலும் கூறினார் என்பதை இந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸின் கமிட்டியின் சார்பாக நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் பாலூற்றி பூக்கள் தெளித்து மெழுகுவத்தி ஏற்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்விலே பங்கேற்றுள்ள நம்முடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களும், நம்முடைய விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும், நம்முடைய மயிலை அசோக் அவர்களும், மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அவர்களும், நம்முடைய மீனவர் அணி தலைவர் ரகு அவர்களும், ரவி, ஸ்டீஃபன், பீச் பாலு, அருள்ராஜ், பீச் பாலு, விமலா, அத்தனை காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.